நரகம் ஒன்று இருக்கிறது. அது நித்திய வேதனையாக இருக்கிறது. அது எரிகிற அக்னியா இருக்கிறது. அங்க எரிகிற நெருப்புல அங்க புழுக்கள் சாகாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மாம்சமோ ரத்தமோ அது பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. உள்ளுக்கிற ஆவி ஆத்மாதான் வெளியே. நாம் சபைக்கு வருகிறோம் என்றால் தேவ சத்தத்தை பிரசங்கத்தின் மூலமாக கேட்டு அவர் சித்தத்தை என்னோட வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நான் சபைக்கு வருகிறேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுங்க, ஏதோ நானும் எடுத்துட்டுங்க, நான் சபைக்கு போன சொல்லிட்டு வரக்கூடாது. தெய்வ சத்தத்தை கேட்படுவாராக. இந்த சபையில் இருக்கும்போது நமக்கு ஆத்மமாக வருவதாக. இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம ஆத்மமாக வருவதாக. ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம செய்வதா இருப்போமாக. எத்தனை பேர் சொல்றீங்க? நித்திய நரகம் ஒன்று இருக்கிறது, நித்திய வேதனை ஒன்று இருக்கிறது, ஆக்கினி தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அவன் அந்த நித்திய வேதனை நீங்களும் போகக்கூடாது, மற்றவர்களும் போக. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி ஓடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி ஓட நம்ம ஒப்பு கொடுப்போமாக. உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவாராக.